நான் அவர்கிட்ட கேட்டிருக்கேன். நான் உங்கள ஒரு 2 முறை பார்த்துருக்கேன். அவரு சார் வந்து இன்டர்வியூ பண்ணும்போது. ஆனா ஏதோ ஹிந்தில தான் பேசுவீங்க. ஓகே. அப்புறம் ஆன்லைன்ல இன்டர்வியூஸ் எடுக்கும்போது கூட பின்னாடி உங்க வாய்ஸ் கேட்கும். அப்ப அவர்கிட்ட கேட்டிருக்கேன், "ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா நான் வீட்ல" அப்படின்னு. நீங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருப்பீங்களோ? ஸ்ட்ரிக்ட்டெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆ. காப்பாத்தணும். ஏதோ பிரச்சனை வந்துருச்சுன்னா, யார் நம்ம பின்னாடி நிக்கிறாங்க? அப்போ 2010ல ஜெயில் போகும்போது புள்ளைங்க சின்னதா இருந்தாங்க. அப்பவே நாங்க தனியா இருந்தோம். ம். அதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா, இப்போ புள்ளைங்க கொஞ்சம் பெருசாயிட்டாங்க. தம்பி ம். பெருசாயிட்டாங்கனால், கொஞ்சம் ஒரு தைரியம் இருக்கு. ஆனா, அப்ப கூட சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருந்தேன் நான். 2016ல ஒரு 15 டேஸ் இல்லன்னா? 15 days. 15 டேஸ் ஜெயில்ல இருக்கும்போது, அவரு வெளிய வரும்போது ஃபேமிலிய பார்த்து அந்த அழுதது இருக்குல்ல, ஆமாங்க. எமோஷனல் மொமெண்ட் இருக்குல்ல, அது ஆ. வந்து அதுதான் ரொம்ப வைரல் ஆச்சு. ஒரு கண்டிப்பா. ஒரு ஒரு ஃபேமிலி எமோஷன் எப்படி இந்த அரசு நடந்துக்குது அப்படின்றத, அந்த மொமெண்ட் எப்படி ஃபீல் பண்ணீங்க? அது அவர் உள்ளே இருக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அவர் வெளில பார்த்து உயிரோட இருக்கிறாங்க. அதுவே எனக்கு பெரிய பெரிய விஷயமே தெரிஞ்சிடுச்சு அப்போ. அவர் ஜெயில்ல அடிச்சதெல்லாம் உங்ககிட்ட சொன்னாரா? அவரெல்லாம் டைரக்ட்டா பேச முடியாது. நான் ஜெயில்ல பேசும்போது பின்னாடி 2 ஆள் நிப்பாங்க. நடுவுல 2 ஆள் நிப்பாங்க. அந்த சைடுல ஆள் நிப்பாங்கன்னா, எதுவுமே பேச முடியாது சரியா. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஜெயில்ல நாங்க போயிட்டு எவ்ளோ நேரம் நின்ன பின்னாடி தான் அவர் கூப்பிடுவாங்க வெளில பேசுறதுக்கு. ஓ! ரொம்ப அந்த டைம் லிமிட் தான. அது லிமிட்ல அவருக்கு சீக்கிரமா கூப்பிடவே மாட்டாங்க. எல்லாமே வந்துருவாங்க. இவர் மட்டும் தான் கடைசி. ம். அப்புறம் பேசும்போது பார்த்தீங்கன்னா, எல்லாமே கத்திட்டு பேசுவாங்க. இல்ல டிஸ்டன்ஸ் இருக்கும். பேசுறதுக்கு அவ்ளோ பேசவே முடியாது அங்க. ம். ம். அப்புறம் தான் ஒரு வழியில எப்படியோ அ மாயன் சார் போயிட்டு இவர் பார்த்தாங்க. அதுலேருந்தே எனக்கு தெரிஞ்சிடுச்சு. வக்கீல் பார்ப்பாங்க இதெல்லாம். ஓ! வக்கீல் க்ளோஸா பார்த்துக்குவாங்க. ம். வக்கீல் சந்திப்புங்கிறது தனியா இருக்கும். ம். ம். அது ரொம்ப க்ளோஸா உட்கார விடுவாங்க. கயாமையாலாம் சத்தம் இருக்காது. ம். அது ஜெயில் ரூம்ல நடக்கும். ஓகே. பட் இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் மனு பார்க்கறதெல்லாம் பயங்கர கொடுமையா இருக்கும். ஓ! அதுவும் எங்க கொடுமை எக்ஸ்ட்ரா கொடுமை. இவ பின்னாடி 2 பேரு, நடுவுல ஒரு ஆள் நிப்பாரு. இவன் பின்னாடி 2 பேரு. அந்த டைம். அப்புறம் கூட போறாங்க அவங்களுக்கு மிரட்டிட்டே இருப்பாங்க. ஏதோ புலிஸ் சொல்லிட்டே இருக்கும். எதனாச்சும் ஒண்ணு நடந்துட்டே இவ இருக்கும். கூட போறாங்கல்ல. என் ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க கூட. 3 பேர் அலோவ் பண்ணுவாங்க பார்க்க. ம். இவங்க கூட 2 பேர் வருவாங்க. அவங்க யாரு என்ன நோட் பண்ணி அவங்களும் நொட்டுறது. ம்.